வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நம்ம சேனலில் போன வீடியோ என்ன பார்த்தோன்னா த சீக்ரெட் ரகசியம் அப்படின்ற ஒரு புத்தகத்தோட பார்ட் 10 பார்த்தோம். இப்போ பார்ட் 11 பார்க்க போகிறோம். இந்த 11வது பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரகசியம். அதாவது இந்த ரகசியத்தை பயன்படுத்தி பணக்காரங்க இருக்காங்கள்ல, அந்த பணக்காரங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக விசிட் பண்ணி வந்திருக்கீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்ட்ரோடக்ஷன்லேருந்து பார்த்தா இன்னும் நல்லது. நம்ம சேனலில் புதுசாக வந்துருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே எப்போவுமே போன பிறகு நான் ஆத்தரா மாதிரி இல்லைனா அந்த புக்கா மாதிரி உங்கள்கிட்ட பேசுவேன். அதேமாரி இப்போயும் அது மாதிரி தான் மாற போகிறேன். இந்த செகண்ட்ஸ்லேருந்து நான் மாற போகிறேன். நான் தான் உங்கள் ஆத்தர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து செல்வம் சம்பாதிக்கிறாங்க, அதாவது பணம் சம்பாதிக்கிறாங்க. பணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நினைக்கிறாங்கன்னா அதுதான் செல்வம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறான விஷயம். பணம்ன்றது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செல்வத்தோட ஒரு குறிப்பிட்ட பகுதி தான். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் செல்வத்தை அடையணும்னு நினச்சாங்கன்னா அது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிற விஷயம் சந்தோஷம். அதாவது உங்கள் குடும்ப சந்தோஷம், உங்கள் பர்சனல் லைஃப்பில் இதுமாதிரி நிறைய சந்தோஷங்கள் தான் எல்லாத்தையும் சேர்த்து தான் செல்வம்ன்ற ஒன்றாகும். பணம் ஒண்டி செல்வத்தில் ஒன்றாகாது. பணம்ன்றது செல்வத்தில் ஒரு சின்ன ஒரு பகுதி தான். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பணக்காரங்களாம் சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி பணம் நிறையவே இருக்கும். ஆனால் ஏழைகள், அதாவது ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்கள கூட நம்ம எடுத்துக்கலாம். இதில் அவங்களுக்கு வந்து பணமே இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, சாப்பிட உணவும் இருக்கும். இது எப்படி வந்து சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது, ரெண்டு பேருமே இங்கே தவறான செயல் தான் செய்கிறாங்க. ஆன்மீக சைடில் போயிட்டு அந்த ஒரு ஐயர் மாதிரியோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமியார் மாதிரியோ இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த வேலையும் செய்யாமல் இல்லை எந்த ஒரு விஷயமே செய்யாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கீழ்பட்ட இடத்துல இருக்காங்க, ஆனால் சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் சாப்பாடு கிடைக்குது. அதே பணக்காரங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடும் கிடைக்குது, ஆனால் சந்தோஷமாக இல்லை, ஆனால் அவங்க பணம் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா தவறான விஷயம் தான் சொல்லணும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செல்வம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காமனாக நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறது, பணம் இருக்கிறது, நம்மளுக்கு ஒரு விதமான ஆற்றல் இருக்கிறது, எல்லாமே தான் சேர்க்கும் செல்வம். செல்வன்றது சாப்பாடு இருந்தால் போதும், இல்லைனா பணம் இருந்தால் போதும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரடிகள் இல்லை இந்த ஆடம்பரமான வாழ்க்கை அப்படின்றதே கிடையாது. செல்வம்ன்றது எல்லாத்தையும் காமனாக குறிக்கிற ஒரு விஷயம். அதனால் செல்வம்ன்றது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. செல்வத்தை அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணத்துக்கு பின்னாடியே போகாமல் அதோட புறம்பொருள், அதாவது அதுக்கு பணத்தை சுற்றி என்னென்ன இருக்குன்றதை பாருங்கள். உங்களோட சந்தோஷங்கள் எதில் இருக்குதுன்னு பாருங்கள். பணம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையை ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டாலும், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள் இருக்கணும், ஓகேங்களா, நல்ல குணம் இருக்கணும் அதுக்கு முதல்ல உங்களுக்கு. அதனால் பணம்ன்றது ஒரு பேய் மாரி பணம் பின்னாடி அலையாதீங்க. பணம்ன்றது ஒரு நார்மலான விஷயம். அது உங்களுக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக தான் நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறீங்க. உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு நீங்கள் பணத்தை சம்பாதிக்கலை, சரியா? அதனால் பணம்னு ஓடாதீங்க, உங்களோட சந்தோஷத்துக்காக ஓடுங்க. அதுக்காக உழைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே பணம் ஓடும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் நீங்கள் சீக்கிரமாக இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். நிறைய பணக்காரங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இறக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப கவலையாக இருப்பாங்க, அவங்க உடம்பை பார்த்துருக்க மாட்டாங்க. செல்வம்ன்றது நம்ம உடம்பை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது தான். நம்ம ஜிம்முக்கு போய் இல்லை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நம்ம உடம்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம், இல்லை அதுக்கேற்ற சாப்பாடு சாப்பிட்டு நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். பணம் பின்னாடி போகாதீங்க. உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்கிறேன், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ இது வரைக்கும் ஆத்தர் சொன்னதான் சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கப்புறமும் இன்னும் ஆத்தர் சொல்கிறதா சொல்ல போகிறேன். அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் நான் இதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஆத்தர் சொல்கிறதான் சொல்கிறேன், ஓகேங்களா? நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிற மாதிரி தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். நடுவில் எதுக்கு இது மாதிரி பேசுகிறேன்னா, ஆத்தர் வந்து இப்போ வேறு ஒரு விஷயம் மாதிரி சொல்கிறாரு. அதனால் நான் வந்து சொல்கிறேன் உங்ககிட்ட, நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, ஓகேங்களா? இப்போ வந்து உள்ளே போகலாம். திருப்பியும் ஆத்தர் மாதிரி பேச ஆரம்பிக்கிறேன். இப்போ திருப்பி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலைஞரை மீட் பண்ணேன். அதாவது வளையிற ஒரு அழகான ஒரு நபரை மீட் பண்ணேன். அவர் ரொம்ப அழகாக இருக்கார். அந்த நபரை வந்து நான் மீட் பண்ணேன். அவரை நான் மீட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துக்காக நான் அவரை மீட் பண்ண போனேன். அதாவது என்னை வரையறதுக்காக நான் மீட் பண்ண போனேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் ஃபோட்டோ வச்சுருந்தார். அந்த பெண்கள் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்ச ஃபோட்டோ வந்து எல்லாமே வந்து ட்ரெஸ்ஸு, அதாவது ஒரே ஒரு துணி போட்டுட்டு மேலே போட்டுட்டு அவங்க வந்து திரும்பி நிற்கிற மாதிரி, அதாவது அவங்க வந்து என்னை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நிற்கிற மாதிரி ஒரு படம் நிறைய வரைஞ்சி வச்சுருந்தார். அப்போ வந்து நான் கேட்டேன், நீங்கள்
நீங்கள் காதலிக்கிறீங்களா, இல்லை நீங்கள் காதலிக்க விரும்பலையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அதுக்கு அவர் வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு 3 பெண்ணு கூட டேட்டிங் பண்ணணும், அதில் ஒரு வாரத்துக்கு 3 பொண்ணுக்கிட்ட டேட்டிங் பண்ணணும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த ஆத்தர், அதாவது நான் வந்து என்ன பண்ணேன்னா, நான் வந்து நீங்கள் வந்து அதை வரைங்க, 3 பொண்ணு கூட டேட்டிங் போகிற மாதிரி வரைங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவரும் வரைஞ்சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் மீட் பண்ணேன். நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வந்து நிறைய பொண்ணுங்க டேட்டிங் கேட்குறாங்க, நான் நிறைய பொண்ணுங்கிட்ட போகிறேன், இப்போ வந்து நான் லவ் பண்ண ஆரம்பிக்கிறேன், எந்த பொண்ணு நான் தேர்ந்தெடுத்து அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றது வந்து அவர் சொன்னார். இது கேட்டோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ வந்து இதையும் நீங்கள் வரைங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறதும் வரைங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மனசுக்குள்ளேயே ஒரு விஷயத்தை வச்சுக்கிறாரு, அது வெளியில் சொல்லவே மாட்டேங்கிறாரு. வெளியில் சொல்லி அதை நம்ம கண்ணால் விஷுவலாக அது நடந்த மாதிரி நினச்சி பார்க்கும்போது அது கண்டிப்பாக நடக்குது. அதாவது உங்கள் எண்ணங்கள் நீங்கள் மாற்றி செய்கிறீங்க. ஓகேங்களா, இதுதான் ஆத்தர் சொல்கிறாரு, இதை நான் சொல்ல. ஓகேங்களா, இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கிறதுனால நான் வந்து நடுவில் சொன்னேன். நான் வந்து சொல்ல ஆத்தர் சொல்கிறாரு அப்படின்றது சொல்லியிருக்கேன். சரி, இப்போ திருப்பியும் கான்செப்டுக்குள்ளே போகலாம். உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம தான் முன்னாடி போகணும். எல்லா உறவுகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான் வெயிட் பண்ணுவாங்க. அது நம்ம மனைவியாக இருக்கட்டும், நம்ம லைஃப் பார்ட்னராக, இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர் எதுவாக இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கட்டும், உறவுகள் முன்னாடி போகிறவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட எப்படி பழகுன்றதை பொறுத்து தான். அதனால் உறவுகளை பொறுத்த வரைக்கும் முன்னாடி போய் எல்லார்கிட்டையும் பழகுங்க, தைரியமாக பழகுங்க. அதேமாரி அவங்கக்கிட்ட நல்லா பேசுங்க, நல்லா பேசி பழகினா தான் உங்களோட உணர்வுகள், உங்களோட உறவுகள் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க நம்ம கடன் பட்டிருக்காங்க, நீ எனக்கு கடன் பட்டிருக்க, நீ இந்த வேலை செஞ்சு தான் ஆகணும், இந்த வேலை நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு மற்றவங்கள நீங்கள் வந்து ப்ளேம் பண்ணுறது நிறுத்துங்க. மற்றவங்களை நீங்கள் சொல்கிற தப்புகளை நிறுத்துங்க. உங்கள் வேலைகளை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கக்கிட்ட நீ வந்து இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி தப்பு பண்ணுறேன், எனக்கு இது பிடிக்கல, எனக்கு அது பிடிக்கல, இது பிடிக்கல அப்படின்னு மற்றவங்கள மாற்ற ட்ரை பண்ணாதீங்க. இந்த உலகத்தில் மற்றவங்கள மாற்றுன்றது ரொம்ப கஷ்டம். உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது தான் ரொம்ப ஈஸி. அதனால் உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா, இல்லை நான் ஃபஸ்ட்டு 2nd சாப்டரில் 3rd சாப்டரில் வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகவே தனியாக வந்து சொல்லியிருந்தேன். அதெல்லாம் போய் பாருங்கள், அதில் அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை குறை சொல்கிறது நிறுத்திக்கோங்க. மற்றவங்களை குறை சொல்கிறது நிறுத்திட்டு உங்களுக்கு நீங்களே சேவை செஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு பொங்கல் பொங்கி வழிகிற மாதிரி உங்களுக்கு அதிகமான எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணங்களுக்கு நீங்களே வந்து ஒரு பதில் கொடுங்க. நீங்களே பதில் கொடுத்து உங்களுக்கு நீங்களே சேவை செய்யுங்க. இந்த மாதிரி சேவை செய்யும்போது உங்களுக்கு நீங்களே ஒர்க் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு மேலேயும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை மூலமாக உங்கள் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக மாறும். அந்த நல்ல எண்ணங்கள் மூலமாக நீங்கள் வந்து நல்லதாக நினைக்குவீங்க, எல்லாத்தையும் நல்லதாக அச்சீவ் பண்ணுவீங்க, சீக்கிரமாகவும் அச்சீவ் பண்ணி முடிப்பீங்க. அதனால் உங்கள் எண்ணங்களை நல்லா மாற்றுங்க, உங்களுக்கு நீங்களே சேவ் பண்ணுங்கள், மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறது நிறுத்துங்க. இப்போ நேசிக்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது உங்களை 4 பேர் வந்து பார்க்கணும், இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னர் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், உங்களை 4 பேருக்கு பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கோ உங்களை பிடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களை நீங்கள் நல்லா நினைக்கணும். நான் வந்து சுருட்ட முடி வச்சுக்கிட்டு நான் வந்து கருப்பாக இருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக இருந்தேன். எனக்கு வந்து சுருட்ட முடி வந்து ரொம்ப கேவலமாக இருக்குன்றது என் மனசில் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதேமாரி நான் பார்க்குறவங்க எல்லாருமே என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க. நான் எல்லோரும் கல்யாணத்துக்கு ஆளுங்க தேடும் போது என்னை வந்து எல்லோரும் ரிஜெக்ட் பண்ணாங்க. அதே நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அழகாக இருக்கேன், இந்த ஹீரோயினுமே இருக்கேன், அந்த ஹீரோயின் மாதிரி இருக்குன்னு நினைக்கும் போது என்ன ஒருத்தர் தேர்ந்தெடுத்தார். அவரோட கல்யாணம் பண்ணிட்டு இப்போ சந்தோஷமாக இருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும் அமையும். அதனால் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அழகாக இருக்குன்னு நினச்சிங்க, உங்களை முதல்ல நீங்கள் ரசித்தாதான், நீங்கள் அழகாக இருக்க உங்கள் அழகை நீங்கள் ரசித்தாதான், நீங்கள் அசிங்கமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கருப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வழுக்கையாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும் அமையும். இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதனால தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரும். நீங்கள் எப்படி உங்களை நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களை நேசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க இப்படி தான் இருக்கணும், மற்றவங்க அப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அவங்க வந்து எனக்கு இந்த உதவி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கட்டுப்பாடு போடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு எதாவது செஞ்சுருக்கீங்களா, அவங்களே உங்களுக்கு செஞ்சுட்ருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் எப்படி உங்களை நேசிக்கிறீங்களோ அதேமாதிரி அடுத்தவங்களையும் உங்களை நேசிங்க. அப்படி நேசிக்கும் போது அவங்களும் உங்களை அழகாக நேசிக்க ஆரம்பிப்பாங்க. எப்படி உங்களுக்கு நேசிக்க ஆரம்பிக்கணுமோ அப்படி நேசிக்க ஆரம்பிப்பாங்க. இது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் பொருந்தும், பிஸ்னஸுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்குமே இது பொருந்தும். நீங்கள் எப்படி இதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி இந்த ரகசியத்தை பயன்படுத்தலாம். அதாவது ஈர்ப்பு விதி. உறவுகளை எப்படி நம்ம வந்து நீடிக்க வைக்கிறது அப்படின்றது பல பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். உறவுகளுக்கு எப்படி நீடிக்க வைக்கிறதுலாம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நான் கதையை சொல்கிறேன். இங்கே நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கதையை சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு தான் அது. என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆச்சு. அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. சண்டை போட்டுட்டு என்னோடய புருஷன் வந்து என்னை பைத்தியமாக்குறாரு. என்னோடய பிள்ளைங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்காங்க, எனக்கு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. இங்கே வாழ எனக்கு பிடிக்கவே இல்லை, வாழ தகுதியால் ஒரு இடம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி, வீடு சின்னதாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனால அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. அதுக்கு என்கிட்ட அவங்க தீர்வு கேட்கும்போது நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? நான் ஈர்ப்பு விதியை தான் பயன்படுத்த சொன்னேன். இது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அழகான விதி. இது எப்படி அவங்களுக்கு பயன்படுத்த சொன்னேன்னா,
அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை நீங்கள் எழுதுங்க. அவங்கக்கிட்ட இருக்க உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள், அவரை நீங்கள் எதுக்காக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க, அவர் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றது ஈர்ப்பு விதி. அவங்கக்கிட்ட காமெடினால பிடிச்சிருந்ததா, இல்லை அவங்க அழகாக இருக்கனால பிடிச்சிருந்தா, இல்லை உங்ககிட்ட பேசுகிற விதம் பிடிச்சிருந்ததா, என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்ததோ அதெல்லாம் எழுதுங்க. உங்கள் குழந்தைங்கிட்ட என்னென்ன பிடிச்சிருக்குன்னு எழுதுங்க. உங்கள் சின்ன வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் எழுதுங்க. நெகட்டிவிட்டிஸ் பற்றி யோசிக்காமல் பாசிட்டிவாக யோசிங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க அதெல்லாம் பாசிட்டிவாக எழுதி வச்சுருக்காங்க. இந்த பாசிட்டிவாக எழுதி வைக்கும் போது ஒரு 30 நாளைக்கு இதேமாரி அவங்க வந்து ரிப்பீட்டடாக யோசிச்சு எழுதும் போது அவங்களுக்கு நிறைய விஷயம் நெகட்டிவ் தெரியல. நிறைய விஷயம் வந்து நெகட்டிவ் விட வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வந்து ஒரே % தான் இருக்குது. ஆனால் பாசிட்டிவ் 99% இருக்குது. அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ தான் நம்மளுக்கு நெகட்டிவிட்டியே இருக்கா, இதான் நம்ம திருப்பி சொல்லிவிட்டு நம்மளை வந்து பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருந்தோம். 99% வந்து இந்த பாசிட்டிவே இருக்குது, இதை நம்ம ஏன் யோசிக்கவே இல்லை அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவங்க என்ன நினச்சாங்கன்னா அந்த 1%க்குள்ளேயே மூழ்கி போயிட்டு இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. மிச்சம் 99% சந்தோஷத்தை அவங்க இலக்க நேரிடுறாங்க. அதனால் நீங்களும் அதுமாதிரி பிரச்சனையை 99% வந்து பாசிட்டிவாக பிரச்சனையாக மாற்றாதீங்க. நீங்கள் அந்த 99% எழுதி பாருங்கள். எழுதுறது மூலமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்டு கூட திருப்பி நல்லா சந்தோஷமாக பேச ஆரம்பித்தாங்க. இப்போ அவங்க குடும்பம் நல்லா போய்ட்டுருக்கு. அவங்க பசங்களும் அவங்க அம்மாவங்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, அவங்க அம்மாவும் பசங்கிட்ட நல்லா பேசுகிறாங்க. இந்தமாரி உங்கள் வாழ்க்கையும் அமையணும், அதாவது உங்கள் உறவுகளை நீடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த விதியை நீங்கள் எப்படி வேணால் பயன்படுத்தலாம். சந்தோஷம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒருத்தரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை வந்து வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. அது உங்களால் ஒண்டி தான் கொடுக்க முடியும். உங்கள் கணவராலேயோ இல்லை உங்கள் பசங்களாலேயோ வேறு யாராலையும் உங்களுக்கு வந்து நிஜமான மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது, நிஜமான சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அது உங்களால் மட்டும் தான் கொடுக்க முடியும். நீங்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது மற்றவங்க உங்கள் முன்னாடி ஸ்டாண்டப் காமெடியோ இல்லை காமெடியோ பண்ணால் உங்களால் ஒத்துக்க முடியாது, சிரிப்பும் வராது. அதே நீங்கள் உங்கள் மனசை மாற்றிக்கிட்டு நீங்களே மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா உங்களால் நீங்கள் மாற்றிக்க முடியும். அதாவது நீங்கள் தான் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, நீங்கள் தான் உங்கள் மகிழ்ச்சியாக பண்ணுறீங்க. இந்த மகிழ்ச்சி வந்து உங்கள் ஹஸ்பண்ட்ஸோ இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கோ நீங்கள் பகிர்ந்துக்கிறீங்க. அதை ஒண்டி தான் இந்த பிரபஞ்சம் பண்ண முடியும். அதாவது நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னா அந்த சந்தோஷத்தை சொல்லி அவங்களையும் சந்தோஷப்படுத்துகிறீங்களே, அதாவது ஒரு பங்கை ஒண்டி கொடுக்குறீங்களே தவிர அடுத்தவங்களால் நீங்கள் சந்தோஷப்பட முடியாது. ஓகேங்களா? அதனால் உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணுறீங்க. அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை கேட்டுட்டு நீங்கள் சிரிக்கிறீங்கன்னா அடுத்தவங்க உங்ககிட்ட அவங்களோட பங்கு ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். உங்களால் முழுமையாக வந்து அவங்களால வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக வச்சுருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முடியாது, யாராலையும் முடியாது. அதனால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தான் உங்கள் சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இந்த ஆத்தர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் ஆத்தர் மாதிரி பேசுனது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரியல, ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இவ்வளோ தெளிவாலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்குது. நானே யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு 30 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்குது. யாரும் அதுக்கு மேலே பேசுனதில்லை. நான் ஒண்டி தான் பார்த்தீங்கன்னா அது தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா அது மொத்த புக்கையும் ஒரு இன்ச்சு பையாக வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்களாம் முக்கியமான விஷயம் தான் சொல்லுவாங்க. ஆனால் புக்கில் இருக்க ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அழகாக முன்னேறலாம். அந்த புக்கு வாங்கி படிக்காமலே அந்த புக்கு படித்த மாதிரி ஒரு அழகான உங்களுக்கு ஃபீல் கிரியேட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம டெய்லியும் போகிற வீடியோஸை அழகாக பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு அற்புதமான அட்டகாசமான வீடியோவில் சந்திப்போம். பாய்.